தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோக்களில் ஒருவராக இருப்பவர் தான் ஜெயம் ரவி. இவர் நடிப்பில் வெளிவந்த கடந்த சில ஆண்டுகளாக வெளிவந்த சில திரைப்படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியே பெறலை. இதனால் காதலிக்க நேரமில்லை திரைப்படம் மீது பெரிதும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்தது. இயக்குனர் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் ஜெயம் ரவியோடு இணைந்து முதல் முறையாக நித்யா மேனன் நடித்திருந்தாங்க. இந்த திரைப்படத்துக்கு ஏஆர் ரகுமான் தான் இசையமைத்திருந்தார். மேலும் முக்கிய கதாபாத்திரத்தில் வினய், யோகி பாபு, டிஜே பானு ஆகியோரும் நடித்திருந்தாங்க. 2 நாட்களில் இந்த திரைப்படம் எவ்வளோ வசூல் செய்திருக்கிற தகவல்களும் வெளிவந்திருக்கு. அதன்படி இந்த திரைப்படம் 2 நாட்களில் 5 கோடியை வசூல் செய்திருக்கு. இனி வரும் நாட்களில் இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு வசூல் செய்யும் அப்படின்றதும் பொறுத்து தான் பார்க்கணும். பொங்கல் அன்றைக்கி இந்த திரைப்படம் வெளிவந்ததுனால 2 நாட்களில் 5 கோடியை வசூல் செய்திருக்கு. இருந்தாலுமே இந்த திரைப்படத்துக்கு நல்ல விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் பெற்றுட்டு வரதுனால, பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்றுட்டு வரதுனால வரும் நாட்களில் இந்த திரைப்படம் வசூலை குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் வரும் நாட்களில் இந்த திரைப்படம் எவ்வளோ வசூல் செய்யும்ன்றது. அது மட்டும் இல்லாமல் இவர் பெயர் ஜெயம் ரவின்றதை ரவி மோகன் போகி அன்னைக்கு பெயர் மாற்றி வைத்திருக்கார். பெயரை மாற்றியதனால் இவருக்கு யோகம் அடிக்குமான்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.